நிராகரிப்பவர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்களின் ஓமையை அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் 22ல் சொல்றான், அஃபமையம் சிமுகிபன் அலா வஜிஹி அஹதா அம்மையம் ஷிஷவியன் அலா சிராத்திம் முஸ்தகீம். தன் முகத்தின் மீது குப்புற நடந்து செல்பவன் அதிக நேர்வழி பெற்றவனா அல்லது நேரான பாதையில் நிமிர்ந்து நடப்பவனா? இது அல்லாஹ் நம்பிக்கையாளர் மற்றும் நிராகரிப்பவர்களுக்காக உருவாக்கிய ஒரு ஓமையாகும். எனவே நிராகரிப்பாளனின் நிலை முகத்தின் மீது குப்புற நடந்து செல்பவனை போன்றது. இது நேராக நடப்பதற்கு பதிலாக முகத்தின் மீது குனிந்து தலையை குனிந்து நடக்கும் ஒரு நபரை போன்றது. இந்த நபருக்கு எங்கு செல்கிறோம் எப்படி செல்கிறோம் என்று தெரியாது. மாறாக அவன் வழி தவறி திகைத்து குழப்பத்தில் இருக்கிறான். இந்த நபரா அதிக வழி பெற்றவர். அம்மையம் ஷிஷவியா அல்லது நிமிர்ந்து நடப்பவனா, அதாவது நிமிர்ந்து நிற்பவன், அலா சிராத்தின் முஸ்தகீம் நேரான பாதையில், அதாவது இந்த நிமிர்ந்து நடக்கும் நபர் ஒரு தெளிவான பாதையில் இருக்கிறார். மேலும் அவர் தனக்குள்ளேயே நேராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவரது பாதையும் நேராக இருக்கிறது. இது இவ்வுலகின் அவர்களின் ஓமையாகும். மேலும் மறுமையிலும் அவர்களின் ஓமை அப்படியே இருக்கும். எனவே நம்பிக்கையாளர்கள் நியாய தீர்ப்பு நாளில் நேரான பாதையில் நிமிர்ந்து நடப்பவராக ஒன்று திரட்டப்படுவார். மேலும் பரந்த மற்றும் விசாலமான சொர்க்கம் அவர்களுக்காக திறக்கப்படும். இருப்பினும் நிராகரிப்பவர்கள் நரகத்திற்கு முகத்தின் மீது குப்புற நடந்து ஒன்று திரட்டப்படுவார்கள். இமாம் அஹ்மது ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க மூலம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மக்கள் தங்கள் முகங்களின் மீது எப்படி ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க தங்கள் கால்களில் நடக்க செய்தவன் அவங்கள தங்கள் முகங்களில் நடக்க செய்ய ஆற்றல் பெற்றவன் அல்லவா அப்படின்னு. இந்த ஹதீஸ் 2 சஹீஹ்களில் பதிவு செஞ்சப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து வசனம் 24 முதல் 27 வரை பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. இறுதியில் நீங்கள் அனைவரும் உங்கள் இறைவனின் திருமுன் வர வேண்டியுள்ளது. மேலும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு ஏற்ப உங்களுக்கு மறுமை வருகின்ற நேரத்தையும் தேதியும் அறிவிப்பது இறை தூதரின் பணி அல்ல. வரவிருக்கின்ற நேரத்தை குறித்து முன்கூட்டியே உங்களுக்கு எச்சரிப்பது மட்டுமே அவரது பணியாகும் அல்லாஹ் சொல்கிறார். 23வது வசனம், குல் ஹுவல்லதி அன்ஷாக்கும் கூறுவீராக, அவனே உங்களை படைத்தான். அதாவது நீங்கள் குறிப்பிட்ட தகுந்த ஒரு பொருளாக கூட, அதாவது ஒன்றுமில்லாததாக இல்லாத பிறகு அவன் உங்கள் படைப்பை தொடங்கினான். பிறகு அவன் கூறுகிறான், வஸலலகுமுஷ்ஷம்ம வல் அப்ஷார வல் அஃபிதத கலீலம் மா தஷ்குரூன். மேலும் உங்களுக்கு செவியையும் பார்வைகளையும் இதயங்களையும் அளித்தான். அதாவது அறிவுகளையும் பகுத்தறிவும் ஆற்றல்களையும் நீங்கள் நன்றி செலுத்துவது மிகவும் குறைவு. அதாவது அல்லாஹ் உங்களுக்கு அருளிய இந்த திறமைகளை அவனுக்கு கீழ்ப்படிவதற்கும் அவனது கட்டளைகளின்படி செயல்படுவதற்கும் அவனது தடைகளை தவிர்ப்பதற்கும் நீங்கள் எவ்வளவு குறைவாக பயன்படுத்துவீர்கள். அதுக்கு அடுத்த வசனம், குல்லு